கல்வியோடு தொடர்புடைய பாடம் என்ற சொல் எப்படி வந்துன்னு பார்ப்போம். இந்த சொல்லாய்வு மிக மிக முக்கியமான சொல்லாய்வு. ஏன்னா இது வரலாற்றோடு தொடர்புடைய மிக முக்கியமான சொல். முதல்ல இந்த சொல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம பாடம் எப்படி படிக்கிறோம்? அதாவது ஒரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தில் வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகள் வாக்கியமாக இருக்கும், அதை கொண்டு நம்ம பாடம் படிப்போம் இல்லைங்களா? வார்த்தைகள் முதல்ல எப்படி உருவாகுது? எழுத்துக்களை கொண்டு தான் உருவாகுது. இந்த எழுத்துக்களை கொண்டு உருவான சொல் தான் பாடம் என்ற சொல். அதாவது ஆதியில எழுத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை விவரிக்கும் சொல் தான் இந்த பாடம் என்ற சொல். அதாவது இன்றைக்கி நம்ம படிக்கிற எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அகர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அகர எழுத்துக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இப்போ உள்ள இந்த எழுத்துக்கள். ஆனால் ஆதியில் இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா இப்போ நாம் பார்க்குறது போல் அந்த எழுத்துக்கள் இல்லை. அதாவது அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல மனிதன் பேச தொடங்கும் போது அவன் சைகை பாஷை தான் பேசணும். அதன் பிறகு அவன் பேசினதுக்கு பிறகு அவன் எழுத்துக்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன்னா அப்போ தான் அவன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியும். அதனால் எழுத்துக்கள் முதல்ல எப்படி உருவாகுதுன்னா ஓவிய வடிவில், அதாவது சித்திரங்கள் வடிவில் தான் முதல்ல எழுத்துக்கள் உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு பறவையை குறிக்க வேண்டுமென்றால் பறவை போன்ற குறியீட்டு வடிவில் அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு மீனை குறிக்க வேண்டுமென்றால் மீனை போன்ற குறியீட்டு வடிவில் அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. இப்படி தான் ஆதியில் தமிழ் எழுத்துக்கள் குறியீட்டு வடிவில், அதாவது சித்திரம் வடிவில் உருவாக்கப்பட்டது. இந்த எழுத்துக்களை நம்ம இப்போ எங்கே பார்க்கலான்னா எகிப்தில் உள்ள எழுத்துக்களை பார்த்தால் இதே போல தான் இருக்கும். அதாவது குறியீட்டு வடிவில் தான் எகிப்தில் உள்ள எழுத்துக்கள் இருக்கும். எகிப்து நாகரிகம் என்பது தமிழருடைய நாகரிகம் தான். அதாவது தமிழ் குடியை சேர்ந்த நாடார்களால் கட்டமைக்கப்பட்ட நாகரிகம் தான் எகிப்து நாகரிகம். இதை வேறொரு விடயத்தின் மூலம் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கிறேன். ஆக ஆதியில் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னா குறியீடு எழுத்துக்களாக தான் இருந்தது. அந்த குறியீட்டு எழுத்துக்களுக்கு சித்திர எழுத்து அல்லது பட எழுத்து என்று தான் சொல்வார்கள். ஆக பட எழுத்துக்களை கொண்டே மனிதன் பாடங்களை கற்றறிந்ததனால் கல்வி பயில்வதற்கு பாடம் என்ற சொல்லும் ஓவியத்திற்கு படம் என்ற சொல்லும் பட எழுத்துக்களை கொண்டே வந்தது. அடுத்தது கல்வி கற்று பிறகு வேலைக்கு செல்வோம் அல்லது தொழில் செய்வோம். இந்த ரெண்டு சொல்லாய்வையும் இந்த ஆய்வில் பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதனால இந்த ரெண்டு சொல்லாய்வை ஒரு மேலோட்டமாக மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா இது வரலாற்று ரீதியாக தான் அணுகணும். இருப்பினும் இதை ஒரு மேலோட்டமாக மட்டும் இப்போது பார்ப்போம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேட்டையாடி தான் மனிதன் வாழ்ந்தான். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு விவசாயம் எனும் தொழில்நுட்பத்தையும் மனிதன் கண்டறிந்தான். அந்த விவசாயத்தை கண்டறிந்த பிறகுதான் வேலை என்ற சொல்லும் உருவாகுது. அதாவது விவசாயத்திற்கு வேளாண்மை என்ற பெயர் உண்டு. இந்த வேளாண்மை என்ற சொல் தான் வேலை என்ற சொல்லாக பிற்காலங்களில் ஆகுது. அடுத்தது தொழில் என்ற சொல் எப்படி வருதுன்னா இது வேட்டையாடிய காலத்தை கொண்டு உருவான சொல். அதாவது வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் வேட்டையாடிய அந்த மிருகத்தில் உள்ள மாமிசத்தை மட்டும்தான் உண்பான். எஞ்சி இருப்பது அதன் தோல் தான். இந்த தோல் என்ற சொல் தான்